பாஜக எதிர்ப்புன்னு ஒற்றை விவகாரத்தை காமிச்சு அந்த பலம் எல்லாம் எங்களுக்கு இருக்கு, களத்துல நாங்க தான் முந்தி இருக்கோம் அப்படின்னு சொல்வது இந்த தேர்தலையும் எடுபட போதா திமுக கூட்டணிக்கு? நிச்சயமாக எடுபடும். அதுக்கு முன்னால என்னுடைய மூத்த சகோதரர் அண்ணன் பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த அரங்கத்தினுடைய பெயர் நேருஜி விளையாட்டு அரங்கம். ஏன்னா இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் நேருஜி என்கிற பெயரை மாற்றாமல் நேருஜி என்கிற பெயருக்கு உட்பட்டு இந்த அரங்கத்திலே உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா அவங்க இப்ப அண்ணன் 100 நாள் வேலையை பத்தி பேசினாரு. இல்ல இப்ப சொல்லிட்டீங்க மாத்தல என்ன ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. இல்ல ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. இல்ல தமிழ்நாட்டுல திராவிட மாடல் ஆட்சி இருக்கிற வரைக்கும் நீங்க பெயர் மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்காது. இது நேருஜி காந்திஜி பெயர் தமிழ்நாட்டில் நிச்சயமாக என்றென்றைக்கும் இருக்கும். இல்ல அவரே மறந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு ஞாபகப்படுத்த அவர் மாத்த மாட்டாரா? இல்ல நீங்க மறக்கலாம், அண்ணன் மறக்க மாட்டார். என்ன பேர் வச்சிருக்காங்க? மார்க்ஸ் லெனின் எல்லாம் விட்டுட்டு காந்தி நேரெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க. மதுக்கூர் ராமலிங்கம் இல்ல, முதலமைச்சர் சென்னையிலே மார்க்ஸுக்கு சிலை வைத்திருக்கிறார். அதையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் பேசுகிறோம். இப்ப அதே போல இப்ப அண்ணன் தளவாய் பேசினாங்க, பாஜக எதிர்ப்பு என்னகிட்ட பேசுறீங்க. இதே அண்ணன் தளவாய் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே RSS ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் என்பதற்காக அவருடைய கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்டார். கட்சியை விட்டு நீக்கினாங்க. கட்சியை விட்டு நீக்கினாங்க. சரி, விடுவிச்சாரு. தப்பு கிடையாது. விடுவிக்கிறதுக்கு நீக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? விடுவிக்கிறதுக்கு நீக்க வித்தியாசம் இருக்கு. இல்ல அன்றைக்கு RSS ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் என்பதற்காக விடுவிக்கப்பட்டவர் பக்கத்திலேயே இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது காலத்தின் கோலம் என்று சொல்வதை சொல்ல வேண்டும். நீங்க அதிமுக கூட்டணி வைக்கவே இல்லையா? அதிமுக கூட்டணி வச்சா இல்லையா? தலைவா என்ன வச்சிருக்கா இல்லையா? நாங்கள் உங்கள்கிட்ட இப்ப அதிமுக நீங்க கூட்டணி வச்சா இல்லையா? கூட்டணி வச்சா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல விடுங்க. கூட்டணி வச்சுட்டு இப்ப வந்து நான் கூட்டணி வைக்கலன்னா கூட்டணி வச்சிருக்கேன். பதில் சொல்லட்டும். சரி, நீங்க என்னென்ன வடிவேல் காமெடியில வர்ற மாதிரி பேசுறீங்க. ஒரே ஒரு முதல் சுற்று அவங்க கருத்தை சொல்லட்டும். அதிமுகவோடு கடந்த காலத்தில் கூட்டணி வைத்திருக்கிறோம். ஆனால் RSS ஓடு ஒரு காலத்திலும் கம்யூனிஸ்டுகள் கூட்டணி வைத்தது இல்லை என்பதை அடுத்த சுற்றுல பேச. உங்க கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய திண்டுக்கல் சீனிவாசன் அண்ணன் சொல்றாரு, மோடியை நினைச்சுக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுறாதீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? மோடி பேரை சொன்னா ஓட்டு விழாது என்கிற பயம் அதிமுகவுக்கே இருக்கிறதா இல்லையா? நான் இதுங்க இந்த பெயர் மாற்றம் என்பது பெயர் மாற்றம்ங்கிறது நான் ஏன் சொன்னேன்னா, இன்றைக்கு 100 நாள் இருங்க இல்ல 100 நாள் வேலை திட்டத்தினுடைய இப்ப 124 ஆக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அவர் தெரியும். ஒரு நிமிஷம் சார், முடிச்சிட்டு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மாற்றியது மட்டுமில்ல, நீங்க சொன்னீங்க ஒன்றிய அரசே முழு நிதியையும் கொடுக்கும் என்று. ஆனால் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? பாருங்க, நீங்க பேரு கொஞ்சம் அடையாளம்னா, ஏன்னா தமிழ்நாடு என்பது ஒரு அடையாளம். நேற்றைக்கு இதே உங்க கட்சி தலைவர் CV சண்முக சொல்லியிருக்கிறாரு, காந்தி பேரு இருந்தா என்ன, ராமர் பேரு இருந்தா என்ன, வேலை கிடைச்சா பத்தாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரே ஒரு நிமிஷம், நான் என்ன கேட்கிறேன், இருந்தா போதுமே அப்படின்னு கேட்டேன். என்னுடைய வருத்தம் என்னன்னா, நாளைக்கே நீங்க யாரு பேரு இருந்தா என்னன்னு சொல்லிட்டு அதிமுக என்பதை அமித்ஷா திமுக என்று மாற்றி விடாதீர்கள். ரெண்டுமே ஆனா என்பது தமிழ்நாடு என்பது ஒரு அடையாளம். 100 நாள் வேலை திட்டத்துல மொத்த நிதியையும் ஒன்றிய அரசு கொடுத்தது. பாஜக எதிர்ப்பு மட்டுமே உங்களுக்கு இந்த முறை கை கொடுத்துறாதுன்னு அவங்க சொல்றாங்க, அதிமுக நம்புறாங்க. நான் நம்பலங்க. இவரு அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கே இந்த பயம் இருக்குன்னு நான் சொல்றேன். அதை விட என்னன்னா, இன்னைக்கு நீங்க முந்துவது யாருன்னு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இன்னைக்கு காலையில தமிழ்நாட்டினுடைய வங்கி கணக்கை பார்த்தவர்கள் சொல்வார்கள், தமிழ்நாட்டிலே முந்த போவது எந்த அணி என்று 5000 ரூபாய் கொடுத்தது மட்டும் 1000 ரூபாய் மட்டும் இல்ல, கோடைக்கால நிவாரணமும் சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. உடனே கேட்பீங்க தேர்தலுக்காகன்னு. பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்த பொழுது பேசாமல் இருந்த பிஜேபி தமிழ்நாட்டில் கொடுத்த உடனேயே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குதுன்னா, நீங்க தமிழ்நாட்டுக்கும் கொடுக்க மாட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு கொடுக்கறதையும் விட மாட்டீங்கன்னா, இதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஓகே.